இந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நினைந்து பார்க்க வேண்டும், உணர்ந்து பார்க்கணும். கடவுளை யாராவது அறிய முடியுமா? சொன்னார் சேக்கிழார் பெருமான், உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சுவாமிகள், பட்டாச்சாரியார்கள், தத்துவஞானிகள், அறிஞர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாலும் அந்த இறைவனை உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். அவனை யாரும் அறிய முடியாது, உணரத்தான் முடியும். அவனை யாரும் அறிய முடியாது, உணரத்தான் முடியும் என்று சொன்னார். அப்ப நமக்கு என்னத்துக்கு பகவத்கீதை, அதனோட வேதம், ரிக்கு வேதம், சாம வேதம், யஜுர் வேதம்? எதுக்கு நம்முடைய நூல்களெல்லாம் நமக்கு எதுக்கு தேவை? அவரை தான் அறிய முடியலையே. எதுக்கு? உணர்வு. அந்த உணர்வுதான், அந்த உணர்வைத்தான் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் தன்னுடைய குருவாக மாணிக்க வாசகரை ஏற்றுக்கொண்டு என்ன பேர் வைக்கிறது கடவுளுக்கு? கடவுளுக்கு என்ன பேர் வைக்கிறது? அல்லான்றான், கர்த்தான்றான், சிவாய நம, நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணா, ஓம் முருகா, ஓம் கணபதி, இப்படியெல்லாம் இருக்குது பேர். நாம என்ன வைக்கிறது? என்ன வைக்கிறது? அவன் அருவமானவன், ஒளியானவன், ஜோதியானவன். என்ன பேர் வைக்கிறது? என்ன பேர் வச்சார் மாணிக்க வாசகர்? அரும் பெரும் ஜோதி. மாணிக்க வாசகருடைய ஜோதி அரும் பெரும் ஜோதி. பார்த்தாரு, குரு அரும் பெரும் ஜோதி என்றார். அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அருட்பெரும் ஜோதி என்று சொன்னார். இதுதான் குரு. குருவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுக்கணும். Download ShareChat.